நீண்ட காலமாகவே சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையேயான உறவில் விரிசல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மேற்கு சிரியாவில் ஈரானின் நிழல் பயங்கரவாத அமைப்பான ஹவுதி பயங்கரவாதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து போர் புரிந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பலை சவுதி அரேபியா குண்டு வீசி தாக்கியதால் சிரியாவில் பாதுகாப்பு பணியிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியது. ஈரான் போர் தொடங்கியதும் ஈரானின் 800க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் 2200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தையே குறிவைத்தன. இதில் மற்ற அரபு நாடுகள் தங்களுக்கு போதிய ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவை வழங்கவில்லை என்ற கோபமும் வருத்தமும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்பட்டது. ஈரானுக்கு எதிராக கூட்டு எதிர் தாக்குதலை தொடங்குமாறு சவுதி அரேபியாவையும் கத்தாரையும் ஐக்கிய அரபு அமீரகம் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் வைத்தது. சவுதி அரேபியாவும் ஈரானை முழுவதும் தோற்கடிக்க அமெரிக்காவுக்கு வேண்டுகோள் வைத்ததாக தகவல்கள் தெரிவித்தன. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் முடிவெடுத்தால் அது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமையும் என்பதால் எந்தவொரு பொதுவான ஒருமித்த கருத்தும் உருவாகவில்லை என்று கூறப்படுகிறது. ஜிசிசி என்ற வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் மற்றும் அராப் லீக் என்ற அரபு நாடுகள் கூட்டமைப்பும் போதிய ஒத்துழைப்பு அளிக்காத நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ள ஐக்கிய அரபு அமீரகம் தனித்தே செயல்பட்டது அரபு நாடுகள் மீதான கோபத்தை மேலும் அதிகமாக்கியுள்ளது. 1967 முதல் OPEC மற்றும் OPEC பிளஸ் அமைப்புகளில் உறுப்பினராக உள்ள ஐக்கிய அரபு அமீரகம் அதில் 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக உள்ளது. இந்த கூட்டமைப்பில் செல்வாக்கு மிக்க நாடான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியையும் கட்டுப்படுத்தி வந்தது. இதனால் அதிக அளவில் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. வரலாற்று ரீதியாக வளைகுடா நாடுகளின் அரசியல் நிலைப்பாடு பலவீனமாக உள்ளதாக அமீரக அதிபரின் ஆலோசகர் அன்வர் கர்காஷ் பகிரங்கமாக சாடியிருந்த நிலையில் சவுதி அரேபியா தலைமையிலான OPEC மற்றும் OPEC பிளஸ் அமைப்புகளில் இருந்து வெளியேறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஈரான் போருக்கு பிறகு முதன்முறையாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்த நீண்ட கால சந்தை அடிப்படைகள் மற்றும் கொள்கை சார்ந்த முன்னேற்றங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அமீரக எரிசக்தி அமைச்சர் சுஹைல் அல் மஸ்ரூயி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையின் அதிகரிப்புக்கு மத்தியில் OPEC மற்றும் OPEC பிளஸ் அமைப்புகளின் ஒரு முக்கியமான நாடு விலகுவது சர்வதேச எண்ணெய் சந்தைக்கு பெரும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தானிடமிருந்து $3.5 பில்லியன் வைப்புத் தொகையை ஐக்கிய அரபு அமீரகம் திரும்பப் பெற்றுள்ளது. இது பாகிஸ்தானின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் 1/5 என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் நிலையில் ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் இடைத்தரகராக இருப்பதை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே OPEC கூட்டமைப்பு எண்ணெய் விலையை உயர்த்தி உலக நாடுகளை சுரண்டுவதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க வளைகுடா நாடுகள் ஒத்துழைக்கவில்லை என்றும் விமர்சனம் செய்திருந்தார். இப்போது அந்த அமைப்புகளிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு உதவுவதுடன் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு கூட்டணியை உடைக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த முடிவு இந்தியாவிற்கு பெரும் நன்மை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேச சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்க. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?